கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம் அனைவரையும் கடந்த 8 மாதங்கள் அற்புதமாய் பாதுகாத்து இந்த 9வது மாதத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்கள். 8 மாதங்களிலே தேவன் நமக்கு செய்தருளின எல்லா நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த 9வது மாதத்தின் இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை துதிக்கும்படியாய், அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், இந்த மாதத்தை தேவனே எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபத்தோடு கூட துவங்கும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் இந்த காலவேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்கு இந்த அதிகாலையிலே அவருடைய ஜனங்கள் தேடி வருவது அவருக்கு மிகவும் பிரியம். ஆண்டவர் பிரியப்படுகிற ஒன்றை இந்த காலவேளையிலே திருச்சபை மக்கள் செய்கிறபடினால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை பாதுகாத்ததற்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, 8 மாதங்கள் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் தந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவரே எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் 9வது மாதத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த 9வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த முழு வசனமும், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களாய் ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். அருமையானவர்களே, இந்த 9வது மாதத்திலே அநேக காரியங்களை நீங்கள் மனதிலே நினைத்திருக்கலாம், செய்வதற்கு தீவிரிக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் தீவிரித்து போக வேண்டியதில்லை, நீங்கள் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் போவார். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை. உங்களுக்கு முன்னே கர்த்தர் போவார். எவ்வளவு அருமையான வார்த்தை. நமக்கு வழி தெரியாத போகும் பொழுது ஒரு வழிகாட்டி, அந்த காட்டினுடைய நான் உங்களுக்கு வழி காட்டுகிறேன், நான் முன்னே போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்கன்னு சொல்லும் பொழுது வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டி முன்னே போகிறாரோ அதை போல வாழ்க்கை என்ற பாதையிலே ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களினூடாக ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து செல்கிறோம். நேற்று நடந்த சூழ்நிலை இன்றைக்கு நடப்பதில்லை, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இல்லை. விதவிதமான சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாம் நிறைந்த உலகம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், நான் உனக்கு முன்னே போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம், ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். இந்த நாளிலிருந்து உங்கள் காலங்கள், ஜீவக்காலம் முழுவதும், இதுவரை நம்மை அப்படித்தான் ஆண்டவர் நடத்தி வந்தார், இனிமேலும் நான் உங்களுக்கு முன்னே போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே அநேக சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் முன்பதாக செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தின் மூலமாய் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்திலே வருவதற்கு முன்பதாக அந்த நாட்களிலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் என்ன செய்கிறான்? விற்கப்படுகிறான். விற்கப்பட்டு அவன் எகிப்திற்கு கொண்டு செல்லப்படுகிறதை பார்க்கிறோம். போத்திபார் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டிலே அவன் ஒரு அடிமையாய் இருக்கிறான். யோசேப்பு தேவனை அறிந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன். இப்பொழுது அடிமையாய் இருக்கிற அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் அவன் செய்யாத தவறை செய்ததாக அவனை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்கு தெரியும்.
அருமையானவர்களே, இப்பொழுது அவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நினைத்திருக்கலாம், நான் உண்மையாதானே இருந்தேன், நான் பரிசுத்தமாய் தானே இருந்தேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு தேவையில்லாத இந்த சிறை என்று சொல்லி யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் வந்தது, பார்வோன் அவனை என்ன செய்கிறான், விடுதலை செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பார்வோன் விடுதலை செய்த பொழுது அவன் பார்வோன் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறதும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறதும், அதனால் அந்த எகிப்து தேசம் எங்குக்கும் அவன் பார்வோனுக்கு அடுத்த தலைமைத்துவத்திலே வருகிறதையும் நாம் அறிகிறோம். இப்பொழுது உலகம் எங்கிலும் பஞ்சம். பஞ்சத்தின் நிமித்தமாய் தானியத்திற்காக யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுது வரும்பொழுது இங்கு யோசேப்பு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறான். அவனுக்கு தன் அண்ணன்மார்களை நன்கு தெரியும், அடையாளம் கண்டுவிட்டான். ஆனால் அண்ணன்மார்களுக்கு இவனை அடையாளம் காணவில்லை. அப்பொழுது அவன் சில காரியங்களாம் செய்கிறான், உங்களுக்கு தெரியும். கடைசியாக ஒரு வசனம், அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை முன்னே அனுப்பினார். இந்த நாளின் வார்த்தை என்ன? உங்களுக்கு முன்னே தேவன் போவார். பாருங்கள், இந்த சத்தியத்திலே நாம் அறிந்து கொள்கிற ஒரு வார்த்தை என்ன? இப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலத்திலே ஆபிரகாமின் குடும்பம், ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, அவனுடைய மகனாகிய யாக்கோபு, யாக்கோபினுடைய குடும்பம், யாக்கோபை சார்ந்த அந்த குடும்பத்தினர் பஞ்சத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காய் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைக்கிறார். தேவன் யாரை அனுப்புகிறார்? ஒரு யோசேப்பை முன்னே அனுப்புகிறார். தேவன் தான் போனார். தேவன் தான் சில வேளையிலே நமக்கு சில காரியங்களை கர்த்தர் மனிதர்களை கொண்டுதான் செய்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு முன்பதாய் போகிறதான். ஒருவேளை அங்கு யோசேப்பு போகாமல் இருந்திருந்தால் நிச்சயமாய் அந்த பஞ்சத்திலே அந்த குடும்பம் அடிபட்டிருக்கலாம். ஆனால் அந்த பஞ்சத்திலே காத்து பஞ்சத்தின் நாட்களிலே அவர்களை செழிப்பாக்கும்படியாய் தேவன் முன்னமே அவருடைய திட்டத்தில் யோசேப்பை அனுப்பினார். அதைத்தான் அந்த ஆதியாகமம் 45:5 சொல்கிறார், தேவன் என்னை முன்னே அனுப்பினார். அருமையானவர்களே, இந்த 9வது மாதத்திலே உங்களுடைய தேவைக்காக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் ஒருவரை அனுப்பியிருக்கிறார். உங்களுக்காக ஒன்றை ஆண்டவர் அனுப்புகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யாருக்கு இந்த ஆசீர்வாதம், கர்த்தர் முன்னே போவார் என்று யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், நமக்கு 1ஆம் வசனத்திலும் அடுத்த வசனங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். யாருக்கு இந்த வார்த்தை? சியோனுக்கு. சியோன் என்பது யார்? தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்தே சியோன் குமாரத்தி, சியோன் குமாரத்தி என்று சொல்லி தம்முடைய ஜனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நாம் எல்லாருமே ஆவிக்குரிய சியோனாய், ஆவிக்குரிய சியோன் குமாரத்திகளாய் நாம் காணப்படுகிறோம். நமக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு முன்னே போவதற்கு முன்பதாய் நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். சியோனே, நீ முதலாவது எழும்பு. 8 மாதங்களிலே ஏதோ ஒரு காரியத்திலே சோர்ந்து போய், துவண்டு போய், பின்வாங்கி போய் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். கொஞ்சம் உங்களுடைய உற்சாகம் குறைந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, என் சியோன் குமாரத்தியே, எழும்பு. எதை விட்டு எழும்ப வேண்டும்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அறியாத தூசிகள், நீங்க தெரியாம பாவங்கள், பின்மாற்றங்கள், தோல்விகள், பயங்கள்
ஏமாற்றங்கள் உங்களை நோக்கி வந்திருக்கிறதே, இவைகள் எல்லாவற்றையும் விட்டு உதறிவிட்டு நீ எழுந்திருக்க வேண்டும். அது தூசியாய் மாறிவிட்டது. வேத வாசிப்பு குறைந்து விட்டது, ஜெபம் குறைந்து விட்டது, விசுவாசம் குறைந்து விட்டது, தேவன் மேல் உள்ள அன்பு குறைந்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாய் தூசி படுகிறது. ஒரு வீடு நன்றாய் அலங்கரிக்கப்பட்ட வீடாய் இருக்கிறது. வீட்டின் கதவு பூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. 2 நாள் கழித்து போய் பாருங்க, சேர் அப்படி தேய்ச்சி பாருங்க, அதுல தூசி இருக்கும். கண்ணுக்கு மறைவான தூசிகள் அதிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அதை போலதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் அனுதினமும் கர்த்தரை தேடாமல், கர்த்தருக்குள் வாழாமல் இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் பலவிதமான அழுக்குகள், தூசிகள் படிந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை விட்டு நாம் எழுந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த 52ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிறைப்பட்டு போன 2ஆம் வசனத்திலே, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே. அப்படி என்றால் என்ன? அழுக்கடைந்த சியோன் குமாரத்தி. 2வது, ஏதோ ஒரு சிறைக்குள் மாட்டப்பட்டு வெளியே வர முடியாதபடிக்கு சஞ்சலத்தோடு, கவலையோடு சிறைப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு எப்பொழுது விடுதலை வரும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் முன்னே போக போகிறேன். அதற்கு முன்பதாய் உங்களுடைய சூழ்நிலை எப்படி? ஒரு சிறைப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். திருச்சபை மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு காரியத்திலே நாம் சிறைப்பட்டு போய் விடுகிறோம். ஆண்டவர் அதற்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், பாருங்கள் 3ஆம் வசனம், நீங்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ சிறைப்பட்டு போனது உண்மைதான். அதற்காக நீ கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மீட்க ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பணமின்றி மீட்கப்படுவீர்கள். அப்ப இங்க சொல்லப்படுகிறது, அடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் எகிப்துக்கு போனார்கள். அந்த சம்பவத்தை தான் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எகிப்திற்கு எதற்கு போனார்கள்? விளையாக போகவில்லை, பிழைக்க போனார்கள். அங்கு செழிப்பாய் போனார்கள். ஆனால் அங்கு அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். அசீரியன் ஒடுக்குகிறான், எகிப்தியர் அவர்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். அது நிமித்தமாய் ஆண்டவருடைய வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம். எது நிமித்தம்? நீங்கள் எகிப்திலே அடிமையிலாக்கப்பட்ட நிமித்தம், சிறைப்பட்டு போனது நிமித்தம் மட்டுமல்ல, நீங்கள் அசீரியரால் ஒடுக்கப்பட்டது நிமித்தமாய் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த பகுதியிலே என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். என்ன என்ன நாமம்? அவர்களை விடுவிக்கிறவர் என் ஆண்டவர். நான் அறிந்திருக்கிற என் தேவம் என்னை விடுவிக்கிறவர். வாசித்து பார்ப்போம். யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிவீர்கள். எதை அறிவார்களாம்? எங்களை விடுவிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 9வது மாதத்திலே யார் என்னை விடுதலை செய்யக்கூடும் என்று சொல்லி நீங்கள் இந்த மாதத்தில் உள்ள சூழ்நிலைகளுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இந்த கால வேளையிலே பேசுகிறார். உங்களை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு சுமத்தப்பட்ட எல்லா சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 52 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இது நிமித்தம் என் ஜனங்களின் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, முன் செல்லும் தெய்வம் மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த காலவெளியிலே இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நம்மோடு கூட இருக்கிற தெய்வம், நம்மை விடுவிக்கிற தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசிக்கொண்டே இருக்கலாம், நிறைய காரியங்கள் இதிலே வருகிறது. பாருங்கள் 8ஆம் வசனத்திலே, உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள், ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணுவார். சிறையிருப்பிலிருந்து
கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஜாமக்காரன் சத்தம் கேட்கப்படும். ஜாமக்காரன் யார்? காவல் காத்து கொண்டு இருக்கிறவன். ஒருவேளை நீங்கள் தூங்கலாம், ஆனால் தூங்காதபடி நமக்காக காத்து கொண்டு இருக்கிறவருடைய பெயர் தான் ஜாமக்காரன், வாட்ச்மேன். வாட்ச்மேன் சொல்லுகிறார், என்ன சொல்றார்? நம்மை காக்கிற தெய்வன் சொல்லுகிறார், உன்னை விடுவிக்கிறேன், உன்னை என்ன செய்ய போகிறேன்? சியோனை திரும்பி வர பண்ணுவேன். எதெல்லாம் நம்மை விட்டு கைவிட்டு போனதோ அவைகள் எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ணுகிற ஆண்டவர் இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமாய் உங்களுக்கு இருக்கும். இனி வருகிற நாட்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ணுகிற மாதங்களாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை இந்த காலவெளியிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 9ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். ஆறுதல் செய்கிறார், திரும்பி வர பண்ணுகிறார், ஆறுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சொல்லிவிட்டு தான் அந்த 12ஆம் வசனத்திலே நீங்கள் தீவிரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தரே உங்களுக்கு முன்பதாக போவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, கர்த்தரே உங்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் முன்னே போனால் என்ன நடக்கும் என்பதை 1-2 வசனங்களை கொண்டு உங்களுக்கு நான் விளக்கி இந்த வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். கர்த்தர் முன்னே போகிறார் என்றால் என்ன? அங்கு நான் சொன்னேன், யோசேப்பை முன்னே அனுப்பினார். இங்கு தேவன் நம்மை ஒரு தூதனை முன்னே அனுப்புகிறார். எதற்கு? உன்னை காக்க, உன்னை காப்பதற்கு. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. எவ்வளவு அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார் பாருங்கள். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு. எது ஆயத்தம் பண்ணின இடம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் வந்து என்னோடு கூட இருக்கும்படிக்கு உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். நமக்காக தேவன் ஒரு அருமையான பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிற தெய்வம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆயத்தம் பண்ணினது கானான் தேசம். இன்றைக்கு ஆவிக்குரிய சியோனா இருக்கிற நமக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதை அடைவதற்கு, அந்த வழிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் தமது தூதனை முன்பதாக அனுப்புகிறார். அருமையானவர்களே, இந்த மாதத்திலே நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு, உங்களுக்காக உங்களை காக்கவும் உங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தவும் தேவனே தமது தூதனை முன்பதாக அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமல்ல, நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் முன்னே போகும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற கோணல் இருக்குல்லவா, அந்த கோணலான காரியங்கள் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வையாக்க கடந்து செல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, இந்த 9வது மாதத்திலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறார். மீகா புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது, தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும். ஏராளமான வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. அவர் முன்னே போகிறவர் மாத்திரமல்ல, ஏசாயா 52:12 பிற்பகுதி, உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். முன்னே போகிறவர் மாத்திரமல்ல, பின்னாக நின்று நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முன்னேயும் பின்னையும் ஆண்டவர் நமக்கு முன்பதாய் சென்று நம்மை மீட்டெடுத்து நம்மை கம்பீரத்தினால் நிரப்பி கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் முன்னே செல்லும் பொழுது உங்கள் வழியெல்லாம் பாதுகாக்கப்படும். அவர் உங்களுக்கு நிர்ணயித்த அந்த டெஸ்டினேஷனை அடைவதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். நமக்கு முன் செல்லும் தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை நாம் துதித்து கொண்டே இருப்போம், ஆர்ப்பரித்து கொண்டே இருப்போம், நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம், அவருடைய நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருப்போம்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் முன்னே போகிறவர் என்றும் எங்கள் பிறகாலே நீர் எங்களை காக்கிறவர் என்றும் சியோன் குமார்த்தியாய் இருக்கிற ஆவிக்குரிய சியோனாய் இருக்கிற எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீர். ஆமாண்டவரே, எங்களிலே நாங்கள் அநேகர் விலைப்பட்டு போனது உண்மை, தூசி அடைந்தது உண்மை, சிறைப்பட்டு போனது உண்மை. ஆனால் எங்களை விலையின்றி பணமின்றி எங்களை மீட்டு எங்களை திரும்பி வர பண்ணி எங்களை கம்பீரத்தினால் நிரப்பி எங்களை விடுவிக்கிற தெய்வம் நாங்கள் நீர்தான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வைத்து எங்களுக்கு முன்னே நீர் செல்வதற்காய் ஸ்தோத்திரம். பிறகால எங்களை காப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நன்மைகள் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த அற்புதங்கள் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். முன்னே செல்வது மாத்திரமல்ல, பிறகாக நின்று காத்துக்கொள்வீராக. மாதம் முழுவதும் வருகிற ஒவ்வொரு நாட்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்கள் எதை செய்தாலும் கர்த்தர் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி எல்லாம் அவர்களுக்கு பாதைகள் செவ்வையாய் மாறி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, எங்கள் தேசமெங்கும் உலகமெங்கும் சமாதானம் நிலவட்டும். ஜனங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.